ஐயா அற்புதமா சொன்னாரு. இங்க இருக்கிற இறைவி 2 நிலைகளிலே நம்ம எல்லாம் அருள்வாளிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறார். ஒன்று அமிர்தவல்லி, இன்னொன்று மங்களாம்பிகை என்கின்ற பெயரோடு அருள்வாளிக்கிறார். இந்த தலத்துல இப்படி 2 அம்பிகைகள் இருப்பது எதற்காகன்னா, இதுல சைவ சித்தாந்தத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க. நாமளை இந்த உலகத்துல இந்த போகத்துல அழிந்தி நம்மளை வளர்ப்பது ஒரு சக்தி. அதுக்கு திரோதான சக்தின்னு பேரு. இந்த உலகத்துல இருந்து நாம போகத்துல அனுபவிச்சு அதுக்கப்புறம் நாம இறைவனிடத்திலே நாட்டம் கொள்ளும் போது இந்த திரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறி நம்மளை இறைவனிடத்திலே கொண்டு போய் செய்யும் அப்படின்றதுதான் அந்த 2 சக்திகளுடைய பணி. அப்படிப்பட்ட ஒரு சக்திகளை கொண்ட தலமாக இது இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொண்டு, எனக்கு உண்மையிலே இந்த தலத்துக்கு நான் போறோம் அப்படின்ன உடனே எப்படியாவது நம்ம திருத்தல யாத்திரையில இப்போ அந்தந்த 63 நாயன்மார்களையும் நாம வைத்து வழிபாடு பண்றோம். அதே மாதிரி திருப்புகழ் பாடப்பட்ட தலங்கள் வரிசையில ஒவ்வொரு தலத்திலேயும் அந்தந்த திருப்புகழை நாம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், நான் ஒரு முடிவை எடுத்தேன். அது இன்னும் அது எனக்கு கை கூடுவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகும் போல இருக்கு. உண்மையிலே எனக்கு இந்த உடல்நிலை சரியா இருந்திருந்தா நான் இந்த தலத்தினுடைய திருப்புகளை தொடங்குவேன். ஆனா இப்பொழுதைக்கு என்னால் தொடங்க முடியல. மீண்டும் அடுத்த யாத்திரையில இந்த திருப்புகழ் தலத்தை எல்லாம் நாம வந்து சிந்திக்கணும் அப்படின்றது இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீலகண்டேச பெருமானையும், இன்னைக்கு தைப்பூசம், அதனால இங்கே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணிய சாமி இடத்திலையும் நாம் விண்ணப்பம் செய்து கொண்டு, இப்பொழுது இந்த தலத்திலே 7ஆம் திருமுறையிலே சுந்தரர் அருளிய ஒரே ஒரு பதிகம் மட்டும் நாம விண்ணப்பம் செய்து விடைபெறுவோம்.